வணக்கம் தலைமைகளே. டெல்லி தலைமையால் பதவி உயர்வு பெற்று மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை அவர்கள். அதற்கடுத்து வரும் காலங்களில் இந்த பாரத தேசத்து பிரதமர் ஆகிறார் அண்ணாமலை அவர்கள். ஒரு மகிழ்ச்சியான பெருமையான செய்தி என்றாலுமே இந்த மக்கள் இது வருத்தத்தோடு தான் பார்க்குறாங்க. இப்போ 4 நாட்கள் இதுதான் பரபரப்பான செய்தி. என்ன எழுதுறாங்க இங்கே இருக்க பத்திரிக்கைனா, அண்ணாமலை தூக்குறாங்க. பொதுவாக நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர் ஆகிறார். அப்படி அல்ல, அண்ணாமலை அவர்கள் பதவி உயர்வு பெற்று மேலிடம் செல்கிறார். புதிய தலைவர் ஒரு வரப்போகிறார். இது இப்படி தான் நம்ம இதை எழுதணும். இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு நகரம் இருக்குது, ஒரு தலை சிறந்த காவல்துறை அதிகாரி பணிபுரிகிறார் அந்த நகரத்தில். அவர் நேர்மையாக தைரியத்துடன் பணிபுரிந்து அங்கே இருக்க குற்றச்சம்பவங்கள் எல்லாம் ஒடுக்குகிறார். அங்கே இருக்கும் வெகுஜன மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு பாதுகாவலாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் பதவி உயர்வு என்பது நிச்சயமாக வர வேண்டியது. அப்படி பதவி உயர்வு பெற்று அந்த இடத்தை விட்டு போகும்போது என்னதான் ஒரு பதவி உயர்வை பெற்று போனாலுமே அந்த மக்கள் மிகுந்த வருத்தப்படுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. இங்கே வெகுஜன மக்கள், பாஜக தொண்டர்களை தாண்டி தமிழக மக்கள் அது வருத்தத்தோடு இதை பார்க்குறாங்க. அதே சமயம் ஒரு கூட்டம் சிரித்து மகிழுது. அது எந்த கூட்டம் அப்படின்னா, இவரால் இந்த நேர்மையான காவல்துறை அதிகாரியால் பாதிக்கப்பட்ட கொலைகாரன், கொள்ளைக்காரன், பெண்களிடம் சீண்டலில் ஈடுபடுபவன், பாலியல் தொல்லை செய்பவன், மணல் கடத்துபவன், இதை போன்ற திருடர்கள், கொள்ளையர்கள், இதை போன்ற நபர்கள் சிரித்து மகிழ்றாங்க. பார்த்து சரிங்க, இவர் இந்த இடத்தோடு போல பதவி உயர்வு பெற்று பெரிய மேலிடத்துக்கு தான் செல்றார். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் நிறைய பாரதிய ஜனதா தொண்டர்கிட்ட கடந்த நாளில் பேசும்போது, அண்ணாமலை அவர்களை மட்டும் மாற்றிட்டாங்க, நாங்கள் ராஜினாமா லெட்டர் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. மிகுந்த தப்பு. மாற்றம் நிச்சயமாக எல்லாத்துலேயும் வரும். அது பதவி உயர்வு என்று வரும்போது நாம் அதுக்கு ஒரு தடைகளாக இருந்து விடவே கூடாது. நான் பேசுகிற இந்த செய்திக்கு அடிப்படை த இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், மணி கண்ட்ரோல் மற்றும் சி ஓட்டர்ஸ் அதே ஸ்தாபகர் யஸ்வந்த் தேஷ்முக். இந்த சி ஓட்டர்ஸோட கருத்து கணிப்பு இப்போ பிரபலமாக இப்போ 2-3 நாளாக பேசப்பட்டு வருது. அதை வச்சு எல்லா தலைவரும் பேசுகிறாங்க. அதை ஸ்தாபித்தவர் யஸ்வந்த் தேஷ்முக் இதை பற்றி பேசியிருக்காரு. அதில் எடுத்து பேசுகிறேன். அமித்ஷா அவர்களை சாணக்கியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் சாணக்கியன் அப்படிம்பாங்க. அப்படி இல்லாமல் 10 வருஷம் தாண்டி மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் பரவி வந்துகிட்டே இருக்க முடியாது. இதே அமித்ஷா தான் மோடிஜி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது பின்னணியில் தான் செயல்பட்டார். இன்று பாரதிய ஜனதாவுடைய அத்தனை வெற்றிக்கும் பின்னணியில் இருப்பது அமித்ஷா அவர்கள் தான். அவர் என்ன மனசில் நினச்சிருந்தாருன்னா, இந்த தமிழகத்தை பிடிப்பது அவருடைய கனவாக இருந்தது, லட்சியமாக இருந்தது. அவர் மனசில் இருந்த இதெல்லாம் யஸ்வந்த் தேஷ்முக் சொல்கிறது. அவர் மனதில் இருந்த தலைவர், தமிழ்நாட்டுக்கு தலைவராக அவர் மனசில் இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள். நடிகர் ரஜினிகாந்தை கொண்டு வந்தால் நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விடலாம்னு நினைச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு ரஜினிகாந்த் ஒத்து வரல. அதற்கு மாற்றாக களம் இறக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சாதனையை செஞ்சிருப்பார் இல்லையோ, அதைவிட மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு பிரதமர் மோடிஜி, அமித்ஷா அவர்கள், ஜேபி நட்டா அவர்களுடைய செல்ல பிள்ளையாக அதில் நம்பர் 1 இடத்துல அண்ணாமலை அவர்கள் தான் வருவார். அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த சவுத் இந்தியா பூராவுமே, அதாவது தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த பகுதி பூராத்துக்குமே இவர் தான் மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு அமித்ஷா அவர்களால் பார்க்கப்படுவார் அண்ணாமலை அவர்கள். இப்போ இந்த நகர்வு மூலமாக ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார் அமித்ஷா அவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் பதவி உயர்வு கொடுத்து இந்த தமிழகத்தில் மாற்றுவதன் மூலமாக இப்போ தமிழகத்தில் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதாவுக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக்காங்க. 2 பேருமே கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றிக்கிட்டு வேறொரு நபரை கொண்டு வருவதன் மூலமாக, வேறொரு சமுதாயத்தை சேர்ந்த நபரை கொண்டு வருவதன் மூலமாக இன்னொரு சமுதாயத்து வாக்குகளையும் நம்ம அள்ளலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அண்ணாமலை அவர்களை மாற்றுவதன் மூலமாக கவுண்டர் சமுதாயத்தின் வாக்குகளையும் வாங்கலாம், பிற சமுதாயத்தையும் வாங்கலாம், கூட்டணி அமைக்கலாம்,
வருகின்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி அவசியம் அப்படிங்கிற ஒரு முதல் மாங்காய் அவருக்கு. இரண்டாவது, இவரை எப்படியாவது மத்திய அரசு பணியில் மத்திய அமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும், படிப்படியாக பயிற்சி கொடுத்து பாரத தேசத்தின் பிரதமராக்க வேண்டும் என்று அவர்களுடைய கனவு ஒன்று இருக்கிறது. இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்களை போன்று, அமித்ஷா போன்று, ராஜ்நாத் சிங் போன்று ஒரு மூத்த அமைச்சர் பதவி அவர் கொடுத்து அழகு பார்த்து அவருக்கு இன்னும் RSS மூலம் பயிற்சிகள் கொடுத்து இன்னும் கொஞ்சம் வயதாகும்போது அவரை இந்திய பாரத தேசத்துக்கு பிரதமராக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய ஆசை. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதை நோக்கி தான் இது நகர்வு இருக்குது. வேறு எப்படி இதை நம்ம பாரதிய தொண்டர்கள் பார்க்கக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் அமித்ஷாவெல்லாம் நினச்சக்கூடாது. அவர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி. அப்படி இல்லாமல் இப்படி இந்தியாவை அவங்க பிடிச்சு தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. வருகின்ற தேர்தலுமே மத்திய அரசு தேர்தல் இன்னைக்கு வச்சாங்கன்னா அறுதி பெரும்பான்மையோட பாரதிய ஜனதா ஜெயிக்கும் தான் ஸ்ரீ ஓட்டர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே நேர்த்தியாக பின்னணி இருப்பது அமித்ஷா தான். அவருடைய நம்பர் 1 செல்லப்பிள்ளை அண்ணாமலை அவர்கள். அது நான் தமிழன் மட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, தகுதியான நபரும் கூட, மத்திய அமைச்சருக்கும் தகுதியான நபர் கூட, அதே சமயத்தில் பாரத பிரதமர் ஆவதற்கும் இவர் தகுதியான நபர் கூட. அதில் எனக்கு எந்த வித சந்தேகமே எனக்கு இல்லை. அதே போல் புதிதாக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனா அதை நியமித்தா மட்டுமே தெரியும். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஒரு யாரும் எதிர்பாராத ஒருவரை தலைவராக நியமிப்பது அவங்களுடைய வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இதெல்லாம் கணிச்சு சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் வரலாம், ஆனால் இவர் தான் வருவாருங்கிறதுக்கு எந்தவித கேரண்டி உத்தரவாதம் கிடையாது. யாரை வேணால் அவங்க நியமிக்கலாம். இது தமிழ்நாடு மக்கள் அவர் பதவி உயர்வு பெற்றாலுமே ஒரு வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மிக வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய பதவி உயர்வு கிடைக்கும்போது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். வருகின்ற பாரதிய ஜனதா தலைவருக்கு ஒரு நல்ல அழகான வழியை அண்ணாமலை அவர்கள் காட்டி சென்றிருக்கிறார். ஒரு பாதையை காட்டி சென்றிருக்கிறார். இந்த பதிவில் நான் யாரையுமே திட்டலை, அண்ணாமலை அவர்கள் மட்டுமே பேசுகிறேன். முதல் அவர் காட்டி சென்றது கடந்த 4 வருஷமாக நான் பார்த்ததில் தமிழக அரசியல் தலைவர்கள் இந்த மக்களுக்காக தினம் தினம் பேசியவர், போராடியவர் அண்ணாமலையை தாண்டி வேறு ஒருவருமே இல்லை. தினம் தினம் பேசினார். பெண்கள் பாதிக்கப்படும் போது பேசினார், போராடினார், தன்னை சவுக்கில் அடிச்சுக்கிட்டார், செருப்பை கழட்டி போட மாட்டேனார். இப்படி 4 வருஷமாக நானும் பார்க்குறேன். தினம் தினம் பேசுவது, போராடுவது. தன் குடும்பத்தை கூட அவர் போய் பார்த்ததில்லை. எனக்கு அவரோட குடும்பத்து நபர்கள் எனக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு இந்த தமிழ்நாடு தான் குடும்பமாகவே மாறி போச்சு. அந்த 4 வருஷமாக போராடி காமிச்சார். இவர் கிணையா பக்கத்தில் தமிழக அரசியல் தலைவர் யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்ட பாதையை இவர்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி வருகின்ற தலைவர் பின்பற்றணும். இரண்டாவது தன்னம்பிக்கை. இத்தனை நாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாரதிய ஜனதா தலைவரை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி, அவங்களோட தோளில் ஏறி சவாரி, எந்தவித ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை. அவர்கள் கொடுக்குற 10 சீட் 20 சீட்டை வாங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதோடு இருந்துக்கிறது. அதெல்லாம் இவற்று இல்லை. என்னுடைய கட்சி தலைமை, என்னுடைய கட்சிக்கு தோதாக, எங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு யார் எண்ணுறாங்களோ அவங்களோட கூட்டணி, நாங்கள் தான் ஆட்சியை பிடித்து ஆட்சி செய்வோம்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு முடிவு. இந்த முடிவில் அவர் மிகச்சரியாக போனார். அவர் போகிற பாதையில் அந்த உச்சியில் தமிழக முதல்வர் பதவி இருந்தாலுமே அந்த படிக்கட்டில் சரியாக ஏறி போனார். 1 2 3 4 5 இந்த படிக்கட்டு இந்த வரிசையில் மிக சரியாக போயிட்டு தான் இருந்தார். அது எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், டெல்லி தலைமைக்கும் தெரியும். தன்னம்பிக்கை, நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிற தன்னம்பிக்கை, இதை அவரை எடுத்துக்கலாம். அதுவே பொதுக்கூட்டங்கள், இவர் வர்றதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள், பாரதிய ஜனதா பொதுக்கூட்டம்னாவே ஒரு கிண்டலுக்கு உரியதாக இருக்கும். 10 சேர் தான் போட்டிருப்பாங்க, 20 சேர் தான் போட்டிருப்பாங்க, அது 10 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி தான் இருந்தது. அதை மாற்றி திராவிட கட்சி தலைவர்களுக்கு என்ன கூட்டம் வருமோ அதுக்கு சரியாக கூட்டத்தை வர வச்சார். இத்தனைக்கு தன்னெழுச்சியாக, காசு கொடுத்த கூட்டமே கிடையாது, நல்லா சொல்ல முடியும். தன்னெழுச்சியாக அவ்வளோ பெரிய தொண்டர்கள், அத்தனை திரளான தொண்டர்களை கூட்டம் சேர்த்து காமிச்சார். அதுவுமே தன்னம்பிக்கையாக பார்க்கலாம். மிக முக்கியமானது கொண்ட கொள்கையில் உறுதி. நான் அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னாரு. அதில் கடைசி வரைக்கும் நின்று காமிச்சார். அமித்ஷா கூட அவரோட பேசும்போது கூட அமித்ஷா சற்று கோவப்பட்டுக்கலாம்.
நம்ம வளர்த்தி விட்ட பையன் நம்மகிட்ட எதிர்த்து பேசுகிறாரா, கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவர் கோவப்பட்டுருக்கலாம். என்றாலுமே அந்த உறுதி கொஞ்ச நேரம் கழிச்சு அமித்ஷாக்கும் பிடிச்சிருக்கும், மோடிஜிக்கும் பிடிச்சிருக்கும். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது. நான் கூட்டணி எனக்கு பிடிக்கலன்னு அதோட நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கும்போது தான் இந்த உறுதியால் உள்ள நபர்களை தான் மேல் பதவிக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாமே அண்ணாமலை அவர்கள் காட்டிய பாதை. யார் வருகின்ற காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக வந்தாலுமே இந்த பாதையில் செல்வது மிகச்சிறப்பாக இருக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நான் இதை பத்திரிகையில் படித்து சொல்கிறேன். இந்த யஸ்வந்த் தேஷ்முக், ஹோட்டல் ஸ்தாபகர், அவரெல்லாம் மிகச்சரியாக சொல்லக்கூடிய நபர். நான் தமிழ்நாட்டு செய்தியை படிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் நக்கீரனை படிச்சிங்கன்னா ரொம்ப அப்படி கழுவி ஊற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் மாத்திரனால. அப்படி ஒவ்வொரு பத்திரிகையும் அவர்கள் தரப்பு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் தேசிய பத்திரிகையை படித்து அதை தமிழாக்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். 90% இதை இப்படி தான் நடக்கலாம். நிச்சயமாக நாளை அவர் மத்திய அரசில் பெரிய மந்திரியாக அமரலாம். வருகின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக பாரத தேசத்தின் பிரதமராக தமிழர்களின் நீண்ட கால இயக்கம், ஒரு தமிழன் பாரத பிரதமராகன்னு சொல்லி அந்த இயக்கத்தை அவர் தீர்த்து வைக்கலாம். அதுக்கு தகுதியான நபரும் கூட. என்ன, இன்னும் கொஞ்சம் வயசாகணும். இப்போ ரொம்ப சின்ன பையன் மாதிரி தோட்டத்தில் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது வரலாம். இப்போ கூட மோடிஜியை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரியை கொண்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும், மாற்றம் நிச்சயமாக எல்லாத்துலேயுமே வரும். மாற்றங்கிறது மாறாதது. அதுவும் இப்போ பதவி கிடைக்கும் போது வருத்தம் இருந்தாலுமே ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் திரும்ப பாரதிய ஜனதா தலைவர் பதவியில் தொடர்ந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நிச்சயமாக சந்தோஷப்படுவேன். திரும்ப வேணால் அவங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இதையும் வச்சு பேசி ஒரு கூட்டணி உருவாக்க நிர்பந்தம் பண்ணலாம், கூட்டணி உருவாக்கலாம். திரும்பவும் அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழகத்தில் தொடர்ந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் பதவி உயர்வு பெற்று மத்திய அமைச்சர் பதவிக்கு போனால் மிக 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 அதை விட சந்தோஷப்படுவேன். அதைவிட நாளை அவர் இந்த பாரத தேசத்து பிரதமராக வந்தால் என்னை போல உங்களைப் போல மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர் யாருமே இருக்க முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு வருத்தம் இருந்தாலுமே நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 1000 சமாதானம் எனக்கு இவரோட எந்தவித வருத்தம் இல்லை. அண்ணாமலை வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய போராட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அந்த மும்மொழி கொள்கைக்கு அவர் ஆதரிக்கும் போது தான் அதை எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. மற்றபடி நான் இவரை மிகவும் ரசித்தேன். பதவி உயர்வு பெற்றாலும் சரி, பிரதமராக மாறினாலும் சரி, தமிழ்நாடு அண்ணாமலை அவர்களை மிஸ் பண்ணணும்னு சொல்லணும். அதாவது எப்படின்னா அவரை தவற விடுவோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிச்சயமாக அவரை நம்ம தவற விடுவோம். இத்தனை நாள் அவரை பண்ணிய சேவைக்கு மனதார்ந்த நன்றி அண்ணாமலை அவர்களுக்கு. நன்றிகள்.